ஜியோ யூசர்ஸ் ஒரு குட் நியூஸ் 123 பிளான் பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஆல்ரெடி கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரலி 2 வாரத்துக்கு மேலே ஆகுதுன்னு சொல்லலாம். நம்ம கொஞ்சம் லேட்டாக வீடியோ போடுறோம். ஜியோ ஆப்குள்ளேயோ இல்லை ஜியோட வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா 123 பிளான் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி அப்படின்னா 123 ரூபாய்க்கான பிளான் பார்த்தீங்கன்னா அப்பியர் ஆகும் சொல்லலாம். ஜியோ 7 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஜியோ டிவிக்கான ஆப்ஷன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 28 நாள் வேலிடிட்டி 14 GB பர் டேக்கு 0.5 GB வந்து உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியும். இதில் அதாவது பெனிஃபிட்டும் இருக்கு. இது எந்த மொபைலுக்கு சூட்டபிள் ஆகும்னு நான் சொல்லிடுறேன். நீங்க 4G ஃபீச்சர் மொபைல் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இது உங்களுக்கு தாராளமாக சூட்டபிள் ஆகும்னு சொல்லலாம். நீங்க ஜியோ மொபைல் வச்சிருந்தாலும் சரி, ஜியோ பாரத் வச்சிருந்தாலும் சரி, லாவோட கீபேட் வச்சிருந்தாலும் சரி, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நோக்கியாவோட ஃபீச்சர் மொபைல் வச்சிருந்தாலும் சரி, 4G சப்போர்ட் உங்க கீபேட் மொபைலில் இருக்கு அப்படின்னா இந்த பிளான் அப்ளிகபிள் ஆகும். ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா ரொம்ப நாள் இந்த பிளான் வந்து ஒழிச்சு வச்சிருந்தாங்க. ஆல்சோ ரீட்டைலர் ஷாப்புக்கு போனால் மட்டும்தான் இந்த பிளான் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. இப்போ ஜியோ ஆப்குள்ளே வந்தாச்சு. ஆல்சோ பார்த்தீங்கன்னா மற்ற மொபைல்ஸ்க்கு வந்து கொடுத்துட்டாங்கன்னு சொல்ல முடியும். வெறும் ஜியோ மொபைல், ஜியோ ஃபோன், ஜியோ பாரத்துக்கு மட்டுமே இல்லாமல் லாவா சீரிஸ், நோக்கியா சீரிஸ் இது எல்லாத்துக்குமே கொடுத்துட்டாங்கன்னு சொல்ல முடியும். ஸோ ஓவரால் நீங்கள் தாராளமாக இந்த பிளான் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும். பர் மந்த்துக்கே பார்க்கும்போது உங்களுக்கு 123 ரூபா அப்படிங்கும் போது ரொம்பவே சஃபிஷியண்டாக இருக்கும். உங்களோட பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் யாராவது இந்த ஃபீச்சர் மொபைல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தாராளமாக இந்த பிளான் அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும்னு சொல்லலாம். இப்போ இது வந்து எல்லாருக்குமே அவைலபிள் ஆகிட்டனால கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நல்ல மாற்றம் இதாய் நடக்கட்டும்.